வணக்க மக்களை, நான் விஜயதரன். என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுடைய வருட நிதியிலிருந்து சாவகச்சேரி மக்களுக்கு 40 லட்சம் ரூபாய் ஒதுக்குறேன்னு சொல்லி ஏற்கனவே நாங்கள் வீடியோ பதிவு போட்டிருந்தாங்க. கௌரவ எம்பி அர்ச்சுனா அவர்களும் நேர்காணல் தந்திருந்தாங்க. அதையும் எங்களுடைய சோசியல் மீடியா பகுதியில் பகிர்ந்திருந்தாங்க. அதன் அடிப்படையில் ஏகப்பட்ட பேர் மெசேஜ் பண்றீங்க. எங்களிடத்துல பொதுக்காணி இருக்கு, எங்களிடத்துக்கு என்னென்ன தேவை இருக்கு. சில நபர்கள் போன் நம்பரை எங்களுக்கு ஷேர் பண்றீங்க. எங்களோட பேசுங்க எல்லாரோடையும் பேச முடியாது. அதன் அடிப்படையில் கௌரவ எம்பி அர்ச்சுனா அவர்களோட இது சம்பந்தமாக நாங்கள் பேசியதன் அடிப்படையில் இன்றைக்கு, அதாவது 15ஆம் தேதி மாலை 5 மணிக்கு ஒரு மக்கள் சந்திப்பு மாதிரி 40 லட்சம் ரூபாயை என்னென்ன விடயங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற தொடர்பாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சாவகச்சேரி சிவன் கோயில் கிராமத்துல மக்களை சந்திக்கிறார். குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா, ஏகப்பட்ட பேர் கேட்குறீங்க, எங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கு, எங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குன்னு சொல்லி. சாவகச்சேரி பிரதேசத்தை சேர்ந்த அனைவருமே கௌரவ எம்பி அர்ச்சுனா அவர்களை சந்திச்சு இந்த விடயம் தொடர்பாக, இந்த 40 லட்சம் தொடர்பாக உங்களோட பகுதிகளில் பொது விளையாட்டு மைதானங்களோ இல்ல பொது இடங்களோ இருக்கும் பட்சத்துல அது தொடர்பாக ஆலோசனை செய்யலாம். தயவுசெய்து இந்த வீடியோ ஊடாக ஒரு வேண்டுகோளை வைத்துக் கொள்றோம். யாருமே எந்த அரசியல் நோக்கத்தோடும் இன்று கௌரவ எம்பி அர்ச்சுனா அவர்களை சந்திக்க வேண்டாம். இது ஒரு மக்கள் தொடர்பான ஒரு விடயம், மக்களுக்கான ஒரு பயனுள்ள ஒரு விடயம். அதன் அடிப்படையில் அந்த 40 லட்சம் ரூபாயை எவ்வாறு பகிர்ந்து கொடுப்பதுன்னு சொல்லி ஒரு ஆலோசனை மாதிரி இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட கிராமத்துல ஒரு மக்கள் சந்திப்பு மாதிரி இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. சாவகச்சேரியில சிவன் கோயில் கிராமத்துல மாலை 5 மணிக்கு கௌரவ எம்பி அர்ச்சுனா அவர்கள் வருகை தராங்க. இந்த விடயம் தொடர்பாக தெளிவா திருப்பி சொல்றோம். இந்த 40 லட்சம் ரூபாய் பகிர்ந்து கொடுக்க இருக்கிறாரு. அது தொடர்பாக அவர் ஏற்கனவே அறிவித்ததன்படி இப்ப 2 மைதானங்கள் அமைச்சு 20 லட்சம் மைதானங்கள் அமைச்சு கொடுக்க அவர் விரும்பி இருக்காரு. அதன் அடிப்படையில பொது இடங்கள் இருக்கும் பட்சத்துல இந்த 40 லட்சம் தொடர்பாக உங்களுக்கு உரிமை இருக்கு. சாவகச்சேரி பிரதேசத்துல இருக்கிற அனைவருக்கும் உரிமை இருக்கு. அது சம்பந்தமாக கோரிக்கை வைக்கலாம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்றைக்கு மாலை 5 மணிக்கு சாவகச்சேரி சிவன் கோயில் கிராமத்துல ஒரு மக்கள் சந்திப்பு மாதிரி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. கௌரவ எம்பி அர்ச்சுனா அவர்கள் வருகை இருக்காங்க. நீங்களும் வந்தால் உங்களுடைய கிராமம் சார்ந்த இந்த அபிவிருத்தி, அதாவது இளைஞர்களுக்கான ஒரு விளையாட்டு அரங்கம் அமைப்பது தொடர்பாக கலந்து ஆலோசிங்க. இல்ல அந்த நிதியில இனியுள்ள முக்கியமான விடயங்கள் இருக்கும் பட்சத்தில் அதையும் கௌரவ எம்பி அர்ச்சுனா கூட ஆலோசிக்கலாம். இதுல வேற எந்த அரசியலுமே புகுத்தி எந்த பிரச்சனைகளையுமே ஈடுபடக்கூடாது. தயவு செய்து ஒரு வேண்டுகோளா வச்சுக்கொள்றோமேன்னு சொன்னா, இது ஒரு மக்களுக்கான ஒரு விடயம். 40 லட்சம் ரூபாய் மக்களுக்கு ஒரு பயனுள்ளதாக மாறணும். இதை அரசியலாக்காம பயனுள்ள ஒரு விடயமாக எல்லாருமே சாவகச்சேரி பிரதேசத்தில் இருக்கிறவர்கள் அனைவருக்குமே கட்சி பேதம் இல்லாம இது ஒரு தேவையான காரியம் என்ற அடிப்படையில் இதை யாருமே எந்தவித அரசியல் குழப்பங்களும் கொண்டு வராம இது ஒரு மக்கள் பிரச்சனையாவே பார்த்துக்கொள்ளுங்க. இதை நான் என்ன பொறுத்த வரைக்கும் இது மக்களுக்கு தேவையான விடயமா தான் நான் பார்க்கிறேன். அரசியலுக்கு எல்லாம் அட்பாட்பட்டு மக்களுக்கு தேவையான விடயம். அதன் அடிப்படையில் கௌரவ எம்பி அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய வருடாந்த நிதியில 40 லட்சம் ரூபாயை சாவகச்சேரி பிரதேச வாழ் மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்க இருக்கிறாரு. அது தொடர்பாக ஒரு ஆலோசனை கூட்டம் மாதிரி 15ஆம் தேதி மாலை 5 மணிக்கு சிவன் கோயில் கிராமத்துல ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கு. விரும்பினவர்கள் அவரோட கலந்து ஆலோசிச்சு இதுக்கான முடிவுகள் எடுத்துக்கொள்ளாமன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோ சந்திக்கும். பாய்.